அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை என்று பிரகடனம் செய்துவிட்டு களமிறங்கிய தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஒரு வழியாக வரும் ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. 7 மாத காலதாமதம், சென்சார் கட், நீதிமன்ற வழக்குகள், தேர்தல் நடத்தை விதிகள் என அனைத்து தடைகளையும் தாண்டி சான்றிதழுடன் களமிறங்குகிறது ஜனநாயகன். ஜனவரி 9 பொங்கல் ரிலீஸ் ஆக வரவேண்டிய படம் ஜூலை 23 வரை தள்ளி போனது ஏன்? சான்றிதழ் பெறுவதில் எழுந்த சிக்கல்கள் என்ன? ஜனநாயகன் சந்தித்த அந்த அக்னி பரீட்சைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். வெங்கட் பிரபுவின் கோட் படத்திற்கு பிறகு விஜயின் 69வது படம் மற்றும் கடைசி படத்தை யார் இயக்கப் போகிறார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. கார்த்திக் சுப்ராஜ், வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், அட்லி என பல பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக இயக்குனர் வினோத் ஒப்பந்தமானார். தெலுங்கு பிளாக் பஸ்டர் படமான பகவந்த் கேசரியின் ரீமேக்காக இதை உருவாக்க KVN நிறுவனம் முடிவு செய்து செப்டம்பர் 2024 படப்பிடிப்பு தொடங்கியது. சென்னை, கொடைக்கானல் என படப்பிடிப்பை நிறைவு செய்த படக்குழு டிசம்பர் 27 மலேசியாவில் 1 லட்சம் ரசிகர்கள் சூழ லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக பாடல் வெளியீட்டு விழாவை நடத்தியது. அங்கு பேசிய விஜய், எனக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டுக் கொடுக்கிறேன், நன்றி கடன் தீர்த்து விட்டுத்தான் போவேன் என்று உருக்கமாக பேசி ரசிகர்களை கண்ணீர் மல்க வைத்தார். ஆனால் ஜனவரி 9 பொங்கல் வெளியீட்டிற்காக டிசம்பர் 18 சென்சார் வாரியத்திற்கு விண்ணப்பம் செய்த போதுதான் அக்னி பரீட்சை தொடங்கியது. படத்தின் சில காட்சிகளுக்கு ஆட்சேபம் எழுந்ததால் படக்குழு நீதிமன்றத்தை நாடியது. தனி நீதிபதி UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டாலும் மேல்முறையீட்டில் தடை விதிக்கப்பட்டது. வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே வந்த நிலையில் பிப்ரவரியில் வழக்கை வாபஸ் பெற்று மீண்டும் சென்சார் வாரியத்திடமே சென்றது படக்குழு. இதற்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் வர தாவேகா தலைவர் விஜய் நடித்த படம் என்பதால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி வேண்டும் என சென்சார் வாரியம் முட்டுக்கட்டை போட்டது. தேர்தல் முடிந்த பிறகு வெளியிடுவோம் என படக்குழு உறுதி கொடுத்த பின்பே அந்த சிக்கல் ஓய்ந்தது. தேர்தல் முடிந்தாலும் சோதனைகள் தீரவில்லை. ஏப்ரல் 9ஆம் தேதி படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் கசிய பட தொகுப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இறுதியாக ஜூலை 11 அன்று சென்சார் வாரியம் சான்றிதழ் வழங்கியதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பகவதி படத்திற்கு பிறகு 24 ஆண்டுகள் கழித்து விஜய் படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதனால் 18 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் குழந்தைகளும் பெற்றோருடன் வந்தாலும் தியேட்டருக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 750க்கும் மேற்பட்ட திரையரங்குகளிலும் உலகம் முழுவதும் 30 நாடுகளில் 8000 திரைகளிலும் ஜனநாயகன் பிரம்மாண்டமாக வெளியாகிறது. விஜய் நடிப்பில் வெளியாகும் கடைசி படம், அதுவும் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு வெளியாகும் கடைசி படம் என்பதால் பொங்கலை விட இப்போதுதான் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. 7 மாத போராட்டங்களை கடந்து வரும் ஜனநாயகன் முதல் நாள் வசூலில் சாதனை படைக்குமா? சான்றிதழ் படத்தின் வசூலை பாதிக்குமா என்பதை படம் ரிலீஸுக்கு பிறகு பார்க்கலாம்.